ஓம் சீதலே துவம் ஜெகன்மாதா, சீதலே துவம் ஜெகத்பிதா, சீதலே துவம் ஜெகத்தாத்ரி, சீதலாயை நமோ நமஹ. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று கிருத்திகை விரத நாள். உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் உக்கடம் ஸ்ரீ கோணியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான அம்பாள், தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே முன்னேற்றத்தை தருபவள், நோய் நீங்க வழிபட வேண்டிய அம்பாள், குழந்தை பாக்கியம் மாங்கல்ய பலம் கொடுக்கும் அம்பாள். உங்கள் அனைவருக்கும் கோணியம்மனுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாசம் 3ஆம் நாள். இன்று அதிகாலை 2:09 வரை அமாவாசை திதி உள்ளது. இரவு 11:45 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று மாலை 4:01 வரை கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:52 வரை அமிர்த யோகமும், மாலை 4:01 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரையும், மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். செவ்வாய் பகவானால் சில அனுகூலங்கள் வந்து சேரும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். சகோதர வழியில் ஒற்றுமை ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. ரிஷபராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். உடன்பிறப்புகளுடைய சுபகாரியங்களை பொறுப்பெடுத்து பண்ற வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். நகைக்கடை, அடகு கடை வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமான தொழில், மொபைல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள். வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மிதுன ராசி என்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். வீட்டில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். காதல் இனிக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். விவசாயம் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான பூஜை பொருட்கள் விற்கிறவங்க, நாட்டு மருந்து கடை, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கடகராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். வாழ்க்கையினாலே ஏதாவது கவலை இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ அதையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும், இல்லை எப்படி வாழ முடியும்? நம்ம தான் நம்மளை தேத்திக்கணும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியா நடக்கும். அரசு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனா சமாளிச்சிருவீங்க. உணவு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, ஃபுட் பிஸ்னஸ், கேட்டரிங் நடத்துறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான தொழில் நடத்துறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். சிம்மராசி என்பர்களே, ஏற்றத்தை தரக்கூடிய நாள். சில காரியங்கள்ல நல்லபடியா நடக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளா இருக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி வச்சிருக்கிறவங்களுக்கு, லேபரேட்டரி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமா இருக்கும்.
பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. வாகனங்களால் சில செலவுகள் வரும். டிரைவிங் பண்ணும் பொழுது கவனம் தேவை, குறிப்பாக டிரைவர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். தந்தை தாயினுடன் மோதல் வேண்டாம். வாழப்போற காலத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போமே அப்படின்னு மைண்ட் செட்டோட இருங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆலய தரிசனம் மன நிம்மதியை தரும். அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். துலா ராசி என்பர்களே, சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. பொறுமை நிதானம் தேவை. வீண் அலைச்சலை அவாய்ட் பண்ணுங்க. இந்த வெயில் காலத்துல ரொம்ப தேவையில்லாத அலைச்சல்லாம் வச்சுக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க, வாட்டர். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. விட்டு கொடுத்து போறது நல்லது. ஈகோ பார்க்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். புது பொறுப்புகள் வந்து சேரும். மனசுல இருந்த சில பிரச்சனைகளுக்கு, சில கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். தமிழ் இசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், பற இசை கலைஞர்கள், பஞ்சவாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், ரெகக்னிஷன் கிடைக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். தனுசு ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமா நடக்க வேண்டிய நாள். வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு இன்னைக்கு ஜட்ஜ் பண்றதே கஷ்டம். அதான் யதார்த்தம். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. சினிமா சின்னத்திரையில் இருக்கிறவங்களுக்கு சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு சித்தர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். மகர ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். தைரியம் இருந்தால் தான் எதுலையும் இறங்க முடியும், சரியோ தப்போ. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், ஃபேன்சி கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வேலை தேடுவோருக்கு நல்ல செய்தி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். கும்பராசி என்பர்களே, உயர்வான நாள். இந்த காரியத்தை, இந்த விஷயத்தை இப்படி பண்ணா எனக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு மனசு சொல்லும். தந்தை தாயினுடன் இருந்த பிரச்சனை குறையும். உறவுகள் பலப்படும். உணவு சம்பந்தமான, ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்க, பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்றவங்க, அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் நடைபாதை வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். மீனம் ராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கின்ற நாள். 10 ரூபாய் வந்தா 10 ரூபாய் செலவு. 7.5 சனி வேற. குரு கூட இப்ப சரியா இல்லை. பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சகோதர வழியிலே சில மனஸ்தாபங்கள் வரும். பால் வியாபாரம் பண்றவங்க, மளிகை வியாபாரம் செய்யறவங்க, பெட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க, ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கும்.
புது நட்புகள் கிடைக்கும், பயணங்கள் இனிமையாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. நன்றி, வணக்கம்.